நேற்று பார்த்தீங்கன்னா ஜாக்குக்கு வந்து ஒரு தெருநாய் வந்து கடிச்சிருச்சுங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ ஊசி போடலான்னு இருக்கோம். ரெண்டாவது அது கடித்த இடம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு முடி ரொம்ப இருக்கனால எங்கே காயம் இருக்குன்னே தெரியலங்க. அதனால் சரி எதுக்கும் போய் ஊசி போட்டுருவோம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஜாக்கை வந்து ஊசி போட கூப்பிட்டு போயிட்டோங்க. அங்கே போனோடனே அவருக்கு எல்லாமே பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவனுக்கு யூரின்லேருந்து கக்கா வரை எல்லாமே வந்து பாஸ் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரிக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டோம். அங்கே போன உடனே ஊசி போடுறதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கலைங்க. அப்புறம் நாய் கடிச்சு இந்த மாதிரி நாய் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்களே ஊசியெல்லாம் போட்டாங்க. அப்புறம் அவனுக்கு வந்து மருந்து வாங்கிட்டு பூச்சிக்கடி மாத்திரையும் மருந்தும் ரோசிக்கு ஒன்றும் ஜாக்குக்கு ஒன்றும் வாங்கிட்டு அவனுக்கு எங்கே வந்து கடிச்சிருக்குன்னு தெரில இல்லையா, அதனால் வந்து நாங்கள் முடியெல்லாம் எடுத்துடலான்னு நினைக்கிறோம். ஏன்னா வெயில் வேறு இப்போ ஷார்ட் ஆயிடுச்சு. அதனால் அவனுக்கு கொஞ்சம் அதுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது எங்கே புண்ணு இருந்துன்னு தெரிஞ்சால் தான் மருந்தெல்லாம் போட முடியும். அதனால் ஜாக்கை வந்து முடியெல்லாம் போகுதுன்னு எங்களுக்கே கவலையாக